சேனைகளின் கர்த்தரே, சேனைகளின் கர்த்தரே, சேனைகளின் கர்த்தரே, சேனைகளின் கர்த்தரே, நீர் பரிசுத்தர் பரிசுத்தரே, நீர் பரிசுத்தர் பரிசுத்தரே, சேரக்கூடாத ஒளிகளில் வாசம் செய்யும் எங்கள் சேனைகளின் கர்த்தரே. மீன்கள் போற்றி புகழ்ந்தீர் எங்கள் சேனைகளின் கர்த்தரே, சேரக்கூடாத ஒளிகளில் வாசம் செய்யும் எங்கள் சேனைகளின் கர்த்தரே, மீன்கள் போற்றி புகழ்ந்தீர் எங்கள் சேனைகளின் கர்த்தரே, சேனைகளின் கர்த்தரே, சேனைகளின் கர்த்தரே, சேனைகளின் கர்த்தரே, சேனைகளின் கர்த்தரே, நீர் பரிசுத்தர் பரிசுத்தரே, நீர் பரிசுத்தர் பரிசுத்தரே, விலையேற பெற்ற உம் இரத்தத்தால் விடுதலை கொடுத்தீர், விலையேற பெற்ற உம் இரத்தத்தால் விடுதலை கொடுத்தீர், ராஜாக்களாக லேவியராக உமக்கென தெரிந்து கொண்டீர், ராஜாக்களாக லேவியராக உமக்கென தெரிந்து கொண்டீர். ஆராதனை 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 என் நண்பர் இயேசுவே, என் நண்பர் இயேசுவே, வழிகாட்டும் தீபம் துணையாளரே, தேற்றும் தெய்வமே, வழிகாட்டும் தீபம் துணையாளரே, தேற்றும் தெய்வமே, அன்பால் பலத்தால் அனமூட்டும் ஐயா அபிஷேக நாதரே, அன்பால் பலத்தால் அனமூட்டும் ஐயா அபிஷேக நாதரே. எல்லாரும் ஆராதனை 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 என் நண்பர் இயேசுவே, என் நண்பர் இயேசுவே, என் நண்பர் இயேசுவே, என் நண்பர் இயேசுவே. நல்ல ஆண்டவரே, இந்த நாளில் இந்த துதி ஆராதனையில எங்கள் மத்தியிலே நீர் இறங்கி வந்து ஒவ்வொருவரையும் நீ தொடும்படியா, ஒவ்வொருவரையும் நீ நிரப்பும்படியா
பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை எல்லாருமே இறங்கும்படி, வந்திருக்கிற ஒவ்வொரு யாரும் வீணாய் திரும்பி போகாதபடி கர்த்தர் நீர் அவர்களை நிரப்பி அனுப்பும்படி, கர்த்தர் நீர் அவர்களை திருப்தியாக்கி அனுப்பும்படி, கர்த்தர் நீர் அவர்களை ஆசீர்வதித்து அனுப்பும்படி உடைய நாமத்திலே நாங்கள் வந்து இந்த சமூகத்தில் நாங்கள் கெஞ்சி மன்றாடுகிறோம். நாங்கள் ஏறெடுக்கிற துதி பலிகளை ஆராதனை சுகந்த வாசனையாய் ஏற்றுக்கொள்ள, ஆவேலையும் அவன் காணிக்கையும் ஏற்றுக்கொண்ட கர்த்தர் நாங்கள் நீர் விரும்புகிற ஆராதனை செலுத்தும்படியா எங்களையே முற்றிலுமாய் அர்ப்பணித்து தாழ்த்தி உங்களை கருத்தில் ஒப்புக் கொடுக்கும். நீர் மாத்திரம் மகிமைப்பட இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? இந்த துதி ஆராதனையில் வந்திருக்கிறவங்க ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை இந்த நாளிலே மத்தியிலே செய்வாராக. ஹல்லேலூயா. இன்றைக்கு ஒரு தலைப்பின் கீழே நாம் ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். அது என்ன தலைப்புன்னு பார்த்தீங்கன்னா, தேவன் நமக்கு அடைக்கலமாய் இருக்கிறார். எத்தனை பேர் சொல்றீங்க கர்த்தர் நமக்கு எப்படி இருக்கிறார்? அடைக்கலமா இருக்கிறார். அதனாலதான் நம்ம சங்கீதத்துல வாசிக்கிற உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி நீர் என் அடைக்கலம், என் கேடகம். ஹல்லேலூயா. இந்த உலகத்துல கர்த்தர் தாங்க நமக்கு அடைக்கலம். கர்த்தர் ஒருவர் தான் நமக்கு கேடகமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால சங்கீதம் 71:7 வாசிக்கும் போது, நீரே எனக்கு பலத்த அடைக்கலமானீர். ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், ஆண்டவர் நமக்கு எப்படி இருக்கிறாரா? பலத்த அடைக்கலமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. He is our strong refuge. பலத்த அடைக்கலமாய் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, சங்கீதம் 62:8 நம்ம வாசிக்கும் போது, தேவன் நமக்கு அடைக்கலமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜனங்களே, எக்காலத்திலும் அவரை நம்புங்கள், அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றிவிடுங்கள். தேவன் நமக்கு அடைக்கலமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் நமக்கு அடைக்கலமாய் இருக்கிறார். நம்ம எல்லாரும் கூடி அவருடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். அவருடைய நாமத்தை உயர்த்தி அவருடைய நாமத்தை ஆராதிக்க போகிறோம். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, யாருக்கு கர்த்தர் அடைக்கலமாய் இருக்கிறார்னு பார்த்தீங்கன்னா, சங்கீதம் 46:1 நாம வாசிக்கும் போது, சங்கீதம் 9:9 நாம வாசிக்கும் போது, சிறுமைப்பட்டவர்களுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவேளை ஒடுக்கப்பட்டு நெருக்கத்துல சிறுமை ஆக்கப்பட்டு ஒரு போராட்டத்தின் மத்தியில நீங்க இந்த இரவேளையில வந்திருப்பீங்கன்னா, கர்த்தர் உங்களுக்கு அடைக்கலமாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்பக்கம் நெருக்கப்பட்டும் நான் ஒடுங்கி போவதில்லை என்று வார்த்தை இருக்கிறது. ஏன் நான் ஒடுங்கி போகாம இருக்கிறேன்? எவ்வளவு நெருக்கம் வந்தாலும் ஏன் அதை தாங்குறேன்னா, கர்த்தர் எனக்கு அடைக்கலமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. தாவீது ராஜா சொல்லுகிற சங்கீதம், கர்த்தர் எனக்கு அடைக்கலமாய் இருக்கிறார். அந்த தேவனை, அந்த கர்த்தாதி கர்த்தரை, அந்த அடைக்கலமானவரை நாம பாடி ஒரு சில பாடல்களை பாடி ஆண்டவருடைய நாமத்தை நாம் உயர்த்த போகிறோம். முதலாவது நாம பாட போகிற பாடல், அடைக்கலமே உமது அடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்து, கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு செய்த எல்லா நன்மைகளை நினைத்து அவர் எப்படி நமக்கு அடைக்கலமாக இருக்கிறார் என்பதை சொல்லி நம் ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்தி நாம் பாடுவோம். கரங்களை தட்டி அடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்து, கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. அளவற்ற அன்பினால் அனைப்பாவரே, எண்ணற்ற நன்மையால் நினைப்பேனே.
அளவற்ற அன்பினால் அழைப்பவரே, எண்ணற்ற நன்மையால் நிறைப்பவரே, மாசில்லாத நேசரே, மகிமை பிரதானே, பாசத்தாலும் பற்றிடுவேனே. மாசில்லாத நேசரே, மகிமை பிரதானே, பாசத்தாலும் பற்றிடுவேனே. அடைக்கலமே, ஆமென். ஆதரிப்பேனே, ஆகமாகின்றே. கரங்களை கட்டி அக்கறை செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கத்தரி செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கத்தரேவும் செய்கைகள் பெரியவைகளே, சுத்தரேவும் செயல்கள் மகத்துவமானதே. கத்தரேவும் செய்கைகள் பெரியவைகளே, சுத்தரேவும் செயல்கள் மகத்துவமானதே. நித்தியரே உண்மையாளர்கள் என்றும் நிறுவுமே, கத்தரின் பேரின்ப பாக்கியமிதே. நித்தியரே உண்மையாளர்கள், ஆமென், கத்தரின் பேரின்ப பாக்கியமிதே. அடைக்கலமே, உமதனை மனிதனே, ஆதரிப்பேனே, ஆகமகிழ்ந்தே. கத்தரி செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கத்தரி செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. என்னை என்றும் போதித்து நடத்துபவரே, கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுபவரே, என்னை என்றும் போதித்து நடத்துபவரே, கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுபவரே. நடக்கும் மனிதனை காட்டுபவரே, நம்பி வந்தோனை கிருபை சூழ்ந்து கொள்ளுரே. நடக்கும் மனிதனை காட்டுபவரே, நம்பி வந்தோனை கிருபை சூழ்ந்து கொள்ளுரே. அடைக்கலமே, உமதடிமை நானே, ஆகமகிழ்ந்தே. கத்தரி செய்த நன்மைகளை நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கத்தரி செய்த நன்மைகளை நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கரப்பற்றி நடத்தும் கத்தரீரல்லோ, கூப்பிட்ட என்னை குணமாக்கினீரல்லோ. கரப்பற்றி நடத்தும் கத்தரீரல்லோ, கூப்பிட்ட என்னை குணமாக்கினீரல்லோ. ஒளியில்லாதபடி காத்து கொண்டீரே, அழுகையை களைக்காக காற்றிவிட்டீரே. சுகம் ஒளியில் விழாதபடி காத்து கொண்டீரே, அழுகையை களைக்காக மாற்றிவிட்டீரே. அடைக்கலமே, உமதடிமை நானே, ஆகமகிழ்ந்தே. கத்தரி செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. பாவங்களை பாராதனை பற்றி கொண்டீரே, சாவங்களை நீக்கி சுத்த உள்ளம் கண்டீரே. பாவங்களை பாராதனை பற்றி கொண்டீரே, சாபங்களை நீக்கி சுத்த உள்ளம் கண்டீரே. ரட்சகத்தின் சந்தோஷத்தை திரும்ப தந்தீரே, ஆவியின் மேல் தாங்க செய்தீரே. ரட்சகத்தின் சந்தோஷத்தை திரும்ப தந்தீரே, உற்சாக ஆவியின் மேல் தாங்க செய்தீரே. அடைக்கலமே, உமதடிமை நானே, ஆதரிப்பேனே, ஆகமகிழ்ந்தே. கத்தரி செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கத்தரி செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே.
அடைக்கலமே உமதடிமை நானே சுலமா ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே கர்த்தர் செய்த நன்மைகளை நித்தம் நித்தம் நாம் நினைப்பேனே கர்த்தர் செய்த நன்மைகளை நித்தம் நித்தம் நாம் நினைப்பேனே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவர் செய்த நன்மைகளை நினைச்சு நினைச்சு நம்ம பாட பாட ஹல்லேலூயா நமக்கு அப்பதான் தெரியும் எவ்வளவாய் கர்த்தர் நமக்கு அடைக்கலமாய் இருந்திருக்கிறார். ஹல்லேலூயா. எந்த பலவீனங்கள் நம்மை தொடாதபடிக்கு, எந்த பொருளான பிசாசின் சூழ்ச்சிகளை நம்மை தொடாதபடிக்கு அவர் நம்மை பாதுகாத்தார். ஹல்லேலூயா. தேவனுடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாய் இருப்பான். இன்னொரு பாடல கூட நம்ம பாட போகிறோம். அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் எப்படி இருக்க நமக்கு ஆதாரமா இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்த வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை தட்டி இந்த பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துவோம். அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயல் கருணாதாரமே. அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயல் கருணாதாரமே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவான். அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயல் கருணாதாரமே. அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயல் ஆதாரமே. கனக பாதை ஆவிரூர் தூய தேவ அன்பே, பாவியம் தாமே இழுத்து கொண்டார் தூய தேவ அன்பே. வனாந்திரத்தில் நயை காட்டி உன்னை இனிதாய் வந்து அழைத்தார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதாகாலம் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவான். அநாதி தேவன் உன் அடைக்கலமே, புயங்களும் ஆதாரமே. அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவன் நித்திய புயங்களும் ஆதாரமே. கனக பாதை ஆதிரூர் தூய தேவ ஒளியே, கனக பாதை ஆதிரூர் தூய தேவ ஒளியே. கை நிறைந்த பள்ளத்தாக்குகளை அருநீருக்காய் மாற்றினாரே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவான். அநாதி தேவன் அடைக்கலமே, அவர் நித்திய புயல் கருணாதாரமே. அநாதி தேவன் அடைக்கலமே, வருங்க வாழ்க்கை செலுத்திடுவே தூய தேவ அருளா. வருங்க வாழ்க்கை செலுத்திடுவே தூய தேவ அருளா. மகிழ்ச்சி கடலே இருக்கும் சஞ்சலம் அவிப்பும் ஓடிப்போ. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவான். அநாதி தேவன் அடைக்கலமே, அவன் நித்திய புயல் ஆதாரமே. அநாதி தேவன் உன் அடைக்கலமே,
தூய தேவ அன்பே கிருபை கூர்ந்து மனதுருகும் தூய தேவ அன்பே சமாதானத்தின் உடன்படிக்கைகளை உண்மையா கற்றுக் காத்துக் கொள்வார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலம் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். ஆனாதி தேவன் உன்னடைக்கலமே, அவர் நித்திய புயல் கருணாதாரமே. ஆனாதி தேவன் உன்னடைக்கலமே, அவர் நித்திய புயல் கருணாதாரமே. ஆனந்தம் பாடி திரும்பியே வா தூய தேவ பலத்தான். ஆனந்தம் பாடி திரும்பியே வா தூய தேவ பலத்தான். சீயோன் பர்வதம் உன்னை சேர்த்திடுவார், சந்ததம் மகிழ்ச்சி அடைவார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவன் அடைக்கலமே, அவர் நித்திய புயல் கருணாதாரமே. அநாதி தேவன் அடைக்கலமே, அவர் நித்திய புயல் கருணாதாரமே. உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன், சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியவே, சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியவே. அவர் சேட்டைகள் அடைக்கலம் புகவே, தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே, தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே, அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே, தம் சிறகுகளால் மூடுவார். தேவன் அடைக்கலமே, என் கோட்டையும் மரணும் அவர். அவர் சத்திய பரீட்சை கேடகமாம், என் நம்பிக்கையும் அவரே. அவர் சத்திய பரீட்சை கேடகமாம், என் நம்பிக்கையும் அவரே. அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே, தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே, சிறகுகளால் மூடுவார். இரவின் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும், இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே, தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே, தம் சிறகுகளால் மூடுவார். 1000 10,000 பேர்கள் உன் பக்கம் விழுந்தாலும், அது ஒரு காலத்தும் உன்னை அணுகிடாது. உன் தேவன் ஆதரவே, அது ஒரு காலத்தும் உன்னை அணுகிடாது. உன் தேவன் ஆதரவே. அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே, தம் சிறகுகளால் மூடுவார். சொல்லுமா, அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே,
சிறகுகளால் மூடுவார். தேவனும் அடைக்கலமே, ஒரு பொல்லாப்பு உன்னை சேருமோ, ஒரு வாதையும் உன் கூடாரத்தை அணுகாமலை காத்திடுவார். வாதையும் உன் கூடாரத்தை அணுகாமலை காத்திடுவார். அவர் செட்டைக்கு அடைக்கலம் புகவே சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டைக்கு அடைக்கலம் புகவே சிறகுகளால் மூடுவார். உன் வழிகளில் எல்லாம் உன்னை தூதர்கள் காத்திடுவார். உன் பாதங்களில் இடராதபடி தங்கள் கரங்களில் ஏற்றிடுவார். பாதங்களில் இடராதபடி தங்கள் கரங்களில் ஏற்றிடுவார். அவர் சேட்டைக்கு அடைக்கலம் புகவே சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டைக்கு அடைக்கலம் புகவே சிறகுகளால் மூடுவார். சிங்கத்தின் மேலும் நடந்து வலு சர்ப்பத்தையும் பிடிப்பார். அவர் நாமத்தை நீ ஒன்றும் நம்பினதான் உன்னை விடுவித்து காத்திடுவார். அவர் நாமத்தை நீ ஒன்றும் நம்பினதான் உன்னை விடுவித்து காத்திடுவார். அவர் சேட்டைக்கு அடைக்கலம் புகவே சிறகுகளால் மூடுவார். அடைக்கலம் புகவே சிறகுகளால் மூடுவார். ஆபத்திலும் அவரை நாம் நோக்கி கூப்பிடும் வேளையிலும் என்னை காப்புவித்தே ஒன்றும் ரட்சிப்பார் என் ஆத்துமனேஸ்வரர். என்னை காப்புவித்தே ஒன்றும் ரட்சிப்பார் என் ஆத்துமனேஸ்வரர். அவர் சட்டைக்கு அடைக்கலம் புகவே சிறகுகளால் மூடுவார். 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 ஹல்லேலூயா. எல்லாரும் நாம் எழுந்து நின்று நம்முடைய தேவாதி தேவனே, நமக்கு அடைக்கலமானவரே, ஹல்லேலூயா, அவருடைய நாமத்தை நீ நம்பி இருந்ததுனால அவர் உன்னை விடுவித்து காத்திடுவார். ஆண்டவரே, உங்களுடைய நாமத்தை நம்பி உங்களுடைய சமூகத்துல நாங்கள் வந்திருக்கிறோம். தேவரே, நீர் எங்களுக்கு அடைக்கலமாக இருக்கிறீர், நீர் எங்களுக்கு அரணாக இருக்கிறீர், நீர் எங்களுக்கு துருகமாக இருக்கிறீர். நீர் ஒருவர் தான் ஆண்டவரே எங்களுக்கு பாதுகாவலர். ஹல்லேலூயா. கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவரின் பிரயாசம் விருதான். கர்த்தர் நகரத்தை காவலாளி விழித்திருப்பதும் விருதான். ஹல்லேலூயா. எங்களுடைய வீட்டையும் எங்களுடைய தேசத்தையும் எங்களுடைய ஜனத்தையும் பாதுகாக்கிறவர் நீர் ஒருவர் தான் ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு அடைக்கலமாய் இருக்கிறீர். ஹல்லேலூயா. தாவீது எப்பெல்லாம் சோர்ந்து போகிறாரோ, தாவீது எப்பெல்லாம் கலங்குகிறாரோ, அப்போ அவர் உற்சாகமாய் சொல்லுகிற ஒரு வார்த்தை, கர்த்தர் என் பலனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவரே என் அடைக்கலமாய் இருக்கிறார், அவரே நான் நம்பி இருக்கிற துருகமாய் இருக்கிறார் என்று சொல்லும்போது தாவீது கர்த்தருக்குள் பலப்படுத்தி கொண்டதை போல ஆண்டவரே, இப்பொழுது சமூகத்துல நாங்கள் வந்திருக்கிற ராஜா, ஆண்டவரே, உம்மிலே நாங்கள் பலப்பட, உம்மிலே நாங்கள் தைரியமா இருக்க, கர்த்தர் எங்களுக்கு அடைக்கலமாய் இருக்கிறார் என்று சொல்லும்படியா
இன்றைக்கு நாங்க இந்த இடத்துல கடந்து வந்திருக்கிறோம் ராஜா. The Lord is my refuge, the Lord is my strength. Hallelujah. ஆண்டவரே, நீரே எங்களுக்கு பலனும் எங்களுடைய அடைக்கலமாக இருக்கிறீர். Hallelujah, 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 hallelujah. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். Hallelujah, hallelujah. அவர் நம்மோடு கூட இருப்பது தாங்க நம்முடைய பிக்கஸ்ட் ஸ்ட்ரெங்த். Hallelujah. இந்த உலகத்துல இவங்க கூட இல்லையே, ஐயோ இவங்க என்ன கைவிட்டுட்டாங்களே, இவங்களை நான் நம்பி இருந்தனே என்று ஆண்டவரே நாங்கள் ஜனத்தை பார்த்து மனிதர்களை பார்த்து இவங்க எங்க கூட இருந்தா நல்லா இருக்குமே என்று சொன்ன காலம் நான் போயிடுச்சு. ஆண்டவரே, நாங்கள் ஒருவரை மாத்திரம் தான் நம்பி இன்றைக்கு வந்திருக்கிறோம். ஒருவரை மாத்திரம் தான் நம்பி இன்றைக்கு நாங்கள் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். நீர் ஒருவர் தான் எங்களுக்கு பலனாய் இருக்கிறீர். ஹல்லேலூயா. அவர் நம்மோடு இருக்கும் போது, அவர் நம்மோடு கூட பிரயாணிக்கும் போது, அவர் நம்மோடு கூட இசைந்து இருக்கும் போது, அவர் நமக்குள் வாழும் போது, அவர் நம்மோடு கூட ஒரு நபராய் இருக்கும் போது அவர் நமக்கு அடைக்கலமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர் என்று நம்ம சங்கீதத்துல வாசிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்துல. ஒரு மனுஷன் நம்மளோடு கூட நல்ல காலத்துல நம்ம வாழ்ந்திருக்கும் போது நம்மோடு கூட மனிதர்கள் இருப்பாங்க. ஆனா நமக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா, நமக்கு ஒரு ஆபத்து வந்துருச்சுன்னா, நமக்கு ஒரு போராட்டம் வந்துருச்சுன்னா நம்மளை விட்டு விலகி போயிடுவாங்க. இவன் கூட யார் இருப்பா, இவனே பிரச்சனையில இருக்கிறான் அப்படின்னு. ஆனா நம்மளுடைய பலவீனத்துல, நம்மளுடைய தாழ்வு காலத்துல, நம்ம போராட்டத்தின் மத்தியில நம்மோடு கூட இருக்கிறவர் நம்முடைய தேவாதி தேவன் கர்த்தர். அவர் ஒருவர் மாத்திரம்தான். ஹல்லேலூயா. அது தாவீது நன்றாய் அறிந்திருந்தார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நாங்களும் அறிந்திருக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையாய் இருக்கிறவர் நீர் ஒருவர் மாத்திரம்தான் ராஜா. நீர் ஒருவர் மாத்திரம்தான் எங்களுக்கு அடைக்கலமாய் இருக்கிறீர். நீர் ஒருவர் மாத்திரம்தான் எங்களுக்கு துணையாய் இருக்கிறீர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Lord. ஹல்லேலூயா. இந்த தேவாதி தேவனை நாம் ஆராதிப்போமா? Thank you Lord. ஹல்லேலூயா. Thank you Jesus. ஹல்லேலூயா. கொஞ்ச நேரம் ஆண்டவரை praise பண்ணி ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துவோம். ஹல்லேலூயா. சில ரதங்களையும் சில குதிரைகளை குறித்து மேன்மை பாராட்டுவார்கள். நாங்களோ எங்கள் தேவனுடைய கர்த்தருடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுவோம். ஹல்லேலூயா. அவருடைய நாமத்தை சொல்லி, அவருடைய நாமத்தை நாம உயர்த்தி, அவருடைய நாமத்தை நாம மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர்களோ ஒளிந்து விழுந்தார்கள், நாங்களோ நிமிர்ந்து நிற்கிறோம். கர்த்தர் நமக்கு பலனும் அடைக்கலுமா இருக்கிறதுனால நாம நிமிர்ந்து நிற்க செய்கிறார். நம்முடைய தலையை உயர பண்ணுகிறார். நம்முடைய தலையை நிமிர பண்ணுகிற கர்த்தர். ஹல்லேலூயா. அவர் தேவன், நம்முடைய தேவாதி தேவன், நம்முடைய கர்த்தாதி கர்த்தர். அவர் ஒருவர் மாத்திரம்தான். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Oh, thank you. அதான் சங்கீதம் 20:1 நாம வாசிக்கிறோம். ஆபத்து நாளிலே கர்த்தர் உமது விண்ணப்பத்திற்கு பதிலளிப்பாராக. யாக்கோபின் தேவனுடைய நாமம் உனக்கு உயர்ந்த அடைக்கலமானதாக. ஹல்லேலூயா. அவரே எனக்கு உயர்ந்த அடைக்கலமானது. அவரே எனக்கு உயர்ந்த அடைக்கலமானது. ஏதும் இல்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. ஏதும் இல்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. சொன்னதை செய்திடும் தகப்பனவர், சொன்னதை செய்திடும் தகப்பனவர். நம்புவேன்
சொல்லுவோமா? நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை. எதுவுமே இல்லைன்னு கவலைப்படுறீங்களா? ஒண்ணுமே இல்ல ஆண்டவரே என்று சொல்லி இந்த நாளிலே வந்திருக்கிறீங்களா? அப்படிதான் இன்றைக்கு யாக்கோபு வெறும் கையனாய் போனான். அவன் கையில ஒண்ணுமே கிடையாது. ஒண்ணுமே இல்லாம அவனுடைய தாயார் அவனை அனுப்பி வச்சான். ஆண்டவரே, நான் வெறும் கையனாய் இந்த இடத்துல வந்து நிற்கிறேன் என்று யாக்கோபு சொன்னான். ஆனா கர்த்தர் அவனுக்கு அடைக்கலமாய் இருந்தார். அவன் போகிற எல்லா இடத்திலும் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். ஹல்லேலூயா. கர்த்தர் அவனோடு கூட இருந்தது நிமித்தமா வெறும் கையனாய் வந்தவனுக்கு இரு பரிவாரங்களை கொடுத்து கர்த்தர் நிறைவாய் நடத்தினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தருடைய சமூகத்துல வந்திருக்கிற நீங்கள், ஹல்லேலூயா, ஆண்டவரே, நான் ஒண்ணுமே இல்லாதவன், ஆண்டவரே, என்கிட்ட ஒண்ணுமே இல்லை, நான் வெறுமையில இருக்கிறேன், நான் தள்ளப்பட்ட நிலைமையில இருக்கிறேன், நான் ஒதுக்கப்பட்ட நிலைமையில இருக்கிறேன், நான் கைவிடப்பட்ட நிலைமையில இருக்கிறேன், நான் புறக்கணிக்கப்பட்ட நிலைமையில இருக்கிறேன், நான் அழுகையும் பள்ளத்தாக்கிலே நான் நடக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லி ஒருவேளை இன்றைக்கு நீங்க ஆண்டவருடைய சமூகத்துல வந்திருப்பீங்கன்னா கர்த்தர் இன்றைக்கு உங்களை பார்த்துதான் சொல்லுகிறார், மகனே மகளே, நான் உனக்கு அடைக்கலமாய் இருக்கிறேன், நான் உனக்கு கேடகமாய் இருக்கிறேன், நான் உனக்கு துருகமாய் இருக்கிறேன், கவலைப்படாத, நான் உன் கூட இருந்து உன் காரியத்தை வாய்க்கை செய்வேன், உன் காரியத்தை கைக்குடி வர பண்ணுவேன். ஹல்லேலூயா. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே, என்னாலும் நடத்துவாரே. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே, என்னாலும் நடத்துவாரே. ஏதும் இல்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. ஏதும் இல்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. சொன்னதை செய்யும் தகப்பனவர், சொன்னதை செய்யும் தகப்பனவர், நம்புவேன் இறுதிவரை, நம்புவேன் இறுதிவரை, நம்புவேன் இறுதிவரை, நம்புவேன் இறுதிவரை. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்று துணையவரே, என்னாலும் நடத்துவாரே. யாக்கோபின் தேவன், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமாய் இருக்கிறார். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. என்னாலும் நடத்துவாரே. என் நோட்டத்தில் நான் தனிமாயில்லை, நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. நேசித்தவர் நம்மை வெறுக்கலங்க. உன் ஓட்டத்தில் நான் தனிமாயில்லை, நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. கொண்டு என்னை கொண்டு போய் சேர்க்கிற அந்த நாள் வரைக்கும் தகப்பன் வீட்டு கொண்டு சேர்த்திடுவார். அவருடைய நாமத்தை நம்பியிருப்பேன். இறுதி வரை கர்த்தரை நம்பி இருக்கிறவர்கள் சொல்லுவாங்க, நம்புவேன் இறுதி வரை.
நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை. எல்லாரும் சுலமாமே நாமே நாமே. நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை. நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. என் பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும், வாழ்க்கை முடிந்தது மறுவாழ்வு இல்லை என்றாலும், என் பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும், வாழ்க்கை முடிந்தது மறுவாழ்வு இல்லை என்றாலும், என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும், நம்புவேன் என் இயேசு ஒருவரை. என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும், நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும், என் நம்பிக்கையின் அஸ்திவாரம் அசைந்தாலும், நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும், என் நம்பிக்கையின் அஸ்திவாரம் அசைந்தாலும், நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும், நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும், எஸ் ஆமென், நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நம்புவேன் என் இயேசு ஒருவரை. ஆண்டவரை பார்த்து சொல்லலாம், நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவதற்கு ஒன்றுமே இல்லை என்று நினைச்ச போது கூட ஆபிரகாம் கர்த்தரை நம்பினார். ஈசாக்கு நான் நம்புவதற்கு ஒன்றுமே இல்லை என்று நினைச்ச போது ஈசாக்கு கர்த்தரை நம்பினார். கர்த்தருக்கு ஒன்றுமே தரல என்று நினைச்ச போது கூட யாக்கோபு கர்த்தரை நம்பினார். எல்லாவற்றையும் இழந்த ரூத் கர்த்தரை பற்றிக் கொண்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தானியேல் கர்த்தரை நம்பினார். ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ கர்த்தரை நம்பினார்கள். ஹல்லேலூயா. இந்த பாத்திரங்கள் எல்லாம் கர்த்தரை நம்பி இருந்ததுனால அவரை நம்பி இருக்கிறவர்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போனதே இல்லை. அதனாலதான் இவர்களை குறித்து இன்னும் நாம பார்க்கிறோம், இன்னும் நாம தியானிக்கிறோம், இன்னும் இவர்களை குறித்து நாம பேசுகிறோம். ஹல்லேலூயா. இவர்கள் மாத்திரமா
எத்தனை ஊழியக்காரர்கள், எத்தனை மிஷனரிமார்கள் நம்முடைய தேசத்துல வந்து நமக்காக எல்லாவற்றையும் செய்திருக்கிறாங்க. கர்த்தரை நம்பி வந்ததுனாலதான். ஹல்லேலூயா. இன்றைக்கு நாம கர்த்தரை பார்த்து சொல்லுவோம், ஆண்டவரே உம்மை நாங்கள் நம்பி இந்த இடத்துல வந்திருக்கிறோம். உம்மை நாங்கள் நம்பி வந்த ஒரு நாளும் நாங்கள் வெட்கப்பட்டு போனதே இல்லை, நாங்கள் கைவிடப்பட்டு போனதே இல்லை. தாவீது கர்த்தரை முற்றிலுமாய் நம்பினான். தாவீது கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்திக் கொண்டான். இழந்தவைகளை திரும்ப பெற்றுக் கொண்டான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம நம்பும் போது நம்முடைய விசுவாசம் அதிகரிக்குங்க. நம்ம நம்பும் போது கர்த்தர் செய்ததை நினைச்சு நாம சொல்லி துதிப்போங்க. நம்ம கர்த்தரை நம்பும் போது எனக்கு செய்ததை நான் நினைத்து சொல்லி துதிக்கும் போது இதுவரைக்கும் செய்தாரே, இனிமேலும் அவர் எனக்கு செய்வார் என்று சொல்லத்தக்க விதத்துல கர்த்தருடைய வாழ்க்கையில நன்மைகளை செய்து கொண்டே இருப்பார். அவர் செய்து கொண்டே இருப்பார். அவர் செய்தார், அவர் செய்து கொண்டிருக்கிறார், அவர் செய்ய போகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்றீங்க, ஆண்டவரே நீர் என்னுடைய வாழ்க்கையில நன்மைகளை செஞ்சீங்க, இப்பொழுது என்னுடைய வாழ்க்கையில செய்து கொண்டிருக்கிறீங்க, நிச்சயமாய் நாளையும் என்னுடைய வாழ்க்கையில நீ செய்வீர் என்று சொல்லி அந்த நன்றி உள்ள இதயத்தோடு ஆண்டவரை பார்த்து சொல்லுவோமா? ஹல்லேலூயா. புரியாத பாதையில் புதிய வழிகளில் நடத்தினே ஏந்தினே என் இயேசுவே. புரியாத பாதையில் புதிய வழிகளில் நடத்தினே ஏந்தினே என் இயேசுவே. எட்டாத உயரத்தில் தகுதியில்லா இடங்களில் உயர்த்தினி ஸ்தாபித்தி என் இயேசுவே. எட்டாத உயரத்தில் தகுதியில்லா இடங்களில் உயர்த்தினி ஸ்தாபித்தி என் இயேசுவே. என்னுடைய வாழ்க்கை அப்படிதான் இருந்ததுங்க. புரியாத பாதை. ஏன் இந்த காரியம் என்னுடைய வாழ்க்கையில் நடக்குது ஆண்டவரே, ஏன் இந்த காரியம் என்னுடைய வாழ்க்கையில நடக்கணும் ஆண்டவரே என்று சொல்லி அநேக நேரங்களில் நாம் ஆண்டவரை பார்த்து கேள்வி கேட்டிருப்போம்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புரியாத வழியில என்ன நடத்துறீங்களா ஆண்டவரே, புரியாத பாதையில என்ன நீங்க கொண்டு போறீங்களா ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில இதை நீங்க அனுமதிக்கிறீங்க, ஏன் ஆண்டவரே இந்த சோதனையை நான் பார்க்கணும், ஏன் ஆண்டவரே இந்த வேதனை நான் சகிக்கணும், ஏன் ஆண்டவரே இந்த கண்ணீரின் பள்ளத்தாக்குள்ளே நான் நடந்து போகணும் என்று சொல்லி ஆண்டவரை பார்த்து கேட்கிறோம்ல. ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் நம்ம பார்த்து சொல்றார், இதை நான் அனுமதித்தது ஒரே ஒரு காரியத்துக்காக தான். இதன் நிமித்தமாய் நான் உன்னுடைய வாழ்க்கையில எவ்வளவு உண்மை உள்ளவனா இருக்கிறேன் என்று சொல்லி நீ பார்க்கும்படியாய். ஹல்லேலூயா. புரியாத காரியத்துல நம்முடைய வாழ்க்கையில சில நேரத்தில் சிக்கி தவிக்கும் போது மனிதர்கள் நம்மளை விட்டு விலகி போயிடுவாங்க. ஆனால் அதிலே கர்த்தர் ஒருவர் மாத்திரம்தான் நம்மோடு கூட இருந்து, ஹல்லேலூயா, புரியாத வழியில இருந்தாலும் புரியாத பாதையா இருந்தாலும் அதனுடைய முடிவிலை நான் பார்க்கும் போது, வசனம் சொல்லுது, நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை நான் உங்களுக்கு தருவேன். அது தீமைக்கு ஏதுவான முடிவுகள் அல்ல, தீமைக்கு ஏதுவான நினைவுகள் அல்ல, நன்மைக்கு ஏதுவானது, சமாதானத்துக்கு ஏதுவானது, உன்னுடைய உயர்வுக்கு ஏதுவானது. நீ எட்டாத காரியத்தை நீ பார்க்கும்படியாய் உன்னுடைய வாழ்க்கையில நான் இதை அனுமதிக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் இன்றைக்கு நம்மை பார்த்து சொல்கிறார். அதற்காக கர்த்தரை பார்த்து நாம சொல்ல போகிறோம், ஆண்டவரே உமக்கு நான் நன்றி செலுத்துவேன். ஆண்டவரே உமக்கு முழு இதயத்தோடு ஆண்டவரே நீர் இவைகளை எங்களுடைய வாழ்க்கையில் அனுமதித்து இதனுடைய முடிவை நான் பார்க்கும் போது இதற்காக தானே ஆண்டவரே இந்த இடத்துல நீங்க கொண்டு வந்தீங்க என்று சொல்லி உமக்கு அன்றைக்கு நாங்க சொல்லத்தக்க அந்த வார்த்தைக்காக இப்பொழுது நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் என்று சொல்லி ஆண்டவரை பார்த்து சொல்லுவோமா?
Thank you, Lord. Thank you, Jesus. புரியாத பாதையில் புதிய வழிகளில் நடத்தினி ஏந்தினி இயேசுவே. புரியாத பாதையில் புதிய வழிகளில் நடத்தினி ஏந்தினி இயேசுவே. எட்டாத உயரத்தில் தகுதியில்லா இடங்களில் உயர்த்தினி ஸ்தாபித்தி இயேசுவே. எட்டாத உயரத்தில் தகுதியில்லா இடங்களில் உயர்த்தினி ஸ்தாபித்தீர் இயேசுவே. நன்றி செலுத்துவே, நன்றி செலுத்துவே. இது உண்மையானது, இது அதிசயமானது. நன்றி செலுத்துவே. ஆண்டவரை பார்த்து சொல்லுமா, நன்றி செலுத்துவே. உந்தன் நன்மையை கொண்டாடி பாடுவே. ஆண்டவரை பார்த்து சொல்லுமா, நன்றி செலுத்துவே, நன்றி செலுத்துவே. இது உண்மையாயிற்று, இது அதிசயமானது. செலுத்துவே, நன்றி செலுத்துவே. உங்கள் நன்மையை கொண்டாடி பாடுவே. கலங்கிற நாட்களில் கிருபையே தாங்கிற்றே இயேசுவே. ஏன் இந்த வேதனை என்று சொல். ஏன் இந்த எத்தனையோ நாட்கள் நாங்கள் கலங்கினோம், கலங்கின நாட்கள். ஆனால் அவருடைய கிருபையே தாங்கிற்றே இயேசு. கண்ணீரினால் படுக்கையை நனைத்த வேளையில், கண்ணீரினால் படுக்கையை நனைத்த அனைத்திடு உம் பிரசனமே என் இயேசுவே. கண்ணீரின் படுக்கையை நனைத்த வேளையில் அனைத்தது உம் பிரசனமே என் இயேசுவே. நன்றி செலுத்துவே, நன்றி செலுத்துவே, நன்றி செலுத்துவே. இது உண்மையாயிற்று, இது அதிசயமானது. நன்றி செலுத்துவே, நன்றி செலுத்துவே. நன்மையை கொண்டாடி பாடுவே. நன்றி செலுத்துவே, நன்றி செலுத்துவே, நன்றி செலுத்துவே. இது உண்மையாயிற்று, இது அதிசயமானது. நன்றி செலுத்துவே, நன்றி செலுத்துவே. உங்கள் நன்மையை கொண்டாடி பாடுவே. இந்த சோதனை என்று மனமுடைந்தது அறிந்தவர் மட்டும் ஆமாண்டவர். ஏன் என்று சொல்றேன், ஏன் என்று என் மனம் உடைந்த நேரத்தில் என் மனம் உடைந்து அறிந்தவர் நீர் மட்டும்தான், நீர் மட்டும் இயேசுவே. என் தூங்கா இரவினில் மனமுடைந்த வேளையில் தேற்றினி உம் வார்த்தையா என் இயேசுவே. என் தூங்கா இரவினில் மனமுடைந்த வேளையில் தேற்றினி உம் வார்த்தையா என் இயேசுவே. நன்றி செலுத்துவே, நன்றி செலுத்துவே, நன்றி செலுத்துவே. இது உம்மா
இது அதிசயமானது. நன்றி செலுத்துவே, நன்றி செலுத்துவே, நன்றி செலுத்துவே. உந்த நன்மையை கொண்டாடி பாடுவே. நெருக்கத்தின் வேளையில் என் தேவை பிடியில் வழியில்லை என்று நான் திகைக்கையில். நெருக்கத்தின் வேளையில் என் தேவை பிடியில், நெருக்கத்தின் வேளையில் என் தேவை பிடியில் வழியில்லை என்று நான் திகைக்கையில். அதிசயமானவரின் தேவையாவது, அதிசயமானவர் என் தேவையாவையும் சந்தித்தி நடத்தினி என் இயேசுவே. அதிசயமானவர் என் தேவையாவையும் சந்தித்தி நடத்தினி என் இயேசுவே. நன்றி செலுத்துவே, நன்றி செலுத்துவே, நன்றி செலுத்துவே. இது உண்மானாயிற்று, இது அதிசயமானது. நன்றி செலுத்துவே, நன்றி செலுத்துவே. இந்த நன்மையை கொண்டாடி பாடுவேன். ஆண்டவரை பார்த்து ஒரு விசேஷமா நன்றி செலுத்துவே, நன்றி செலுத்துகிறான், சக்தி செலுத்துவே. இது உண்மானாயிற்று, இது அதிசயமானது. நன்றி செலுத்துவே, நன்றி செலுத்துவே. இந்த நன்மையை கொண்டாடி பாடுவே. புரியாத பாதையில் புதிய வழிகளில் நடத்தினி ஏந்தினி என் இயேசுவே. ஆண்டவரை பார்த்து சொல்லலாமா? புரியாத பாதை, புரியாத பாதை, புதிய வழிகள், புதிய வழிகளில் ஏந்தினி நடத்தினி என் இயேசுவே. எட்டாத உயரத்தில் தகுதியில்லா இடங்களில் உயர்த்தினி ஸ்தாபித்தி என் இயேசுவே. எட்டாத உயரத்தில் எல்லா இடங்களில் உயர்த்தினி ஸ்தாபித்தி என் இயேசுவே. எங்களை உயர்த்துகிற தேவன் எட்டாத உயரத்துல. ஹல்லேலூயா. அவர் சிறுவன், அவர் எளியவனை குப்பையிலிருந்து சிறியவனை குளிரிலிருந்து தூக்கி எடுத்து பிரபுக்கள் ராஜாக்கள் மத்தியில் உட்கார பண்ணுகிற நல்ல தேவனாய் இருக்கிறார். கரங்களை கட்டி அந்த தேவனுக்கு நாம நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா. இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலம் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிற ராஜா. இந்த இரவு வேளையிலே வாயிலிருந்து நன்றி உள்ள இதயத்தோடு, நன்றி உள்ள வார்த்தைகள் உமக்கு நாங்கள் முழு இதயத்தோடு, முழு பலத்தோடு, முழு ஆவியோடு, முழு சத்துவத்தோடு, oh we give thanks to your mighty name, O Lord. உம்முடைய நாமத்திற்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். எங்களுடைய கேடகமாய் இருக்கிறவர், ஹல்லேலூயா, எங்களுடைய அடைக்கலமாய் இருக்கிறவர். The Lord is my refuge. கர்த்தர் நமக்கு அடைக்கலமாய் இருக்கிறதற்காக கரங்களை தட்டி நம்முடைய தேவனுக்கு நன்றி சொல்லலாமா? என் அடைக்கலம், என் கேடகமாய் இருக்கிறார். தொடர்ந்து இந்த புதிய ஆராதனையில எங்கள் மத்தியில எங்கள் நடுவில் நீர் இடைப்பட்டதுக்காக நன்றி செலுத்துகிறோம். அந்த பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதிங்க. நீங்க மாத்திர மகிமைப்படுங்க. எல்லா துதிக்க மகிமை நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி,
முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.